ஏகேகே கண்ணன் ஐயா போற்றி, குருவே சரணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா உப்பு. என்னடா உப்புன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உப்புக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பாடு செய்யும் போது உப்பு கூடுனாலும் ருசி இருக்காது, குறைஞ்சாலும் ருசி இருக்காது. அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நம்ம அளவோடு இருந்தோம்னா வாழ்க்கை ருசியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கண் திருஷ்டி நிறையா இருக்குன்னா உப்பு, மிளகா, உப்பை வச்சு மையமாக வச்சு தான் கண் திருஷ்டி சுற்றி போடுவாங்க. ஏன்னா அந்த உப்பு அந்த கண் திருஷ்டியோட அளவை அப்படியே எடுக்கும், சுத்தமாக எடுக்கும். அதனால தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது உப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இனிப்பு பலகாரம் பண்ணாலே, நான் கேட்ரிங் படிச்சிருக்கேன், இனிப்பு பலகாரம் பண்ணாலே கொஞ்சோண்டு உப்பு போடுவாங்க. அப்போ தான் இனிப்பு பலகாரமே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பழைய சிவன் கோயில், காளியம்மன் கோயிலெலாம், பழைய கோயிலெல்லாம் பலிபீடத்துக்கு முன்னாடி உப்பை கொண்டு போய் அள்ளி போட சொல்லுவாங்க. இறைவா, என்னை நீ மேல் நிலையிலையும் வைக்க வேணாம், கீழ் நிலையிலையும் வைக்க வேணாம், இந்த உப்பு மாதிரி என்னை அளவோடு வைப்பான்றதுக்காக முந்தியெல்லாம் உப்பை கொண்டு போய் கோயிலில் இது பண்ணுவாங்க. இப்போ விளக்கே போட விட மாட்றாங்க, அது வேறு விஷயம். சரிங்களா? அது மாதிரி இந்த பதிவு எனக்கும் தான், எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. இந்த பதிவு எனக்கும் தான். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் உப்பு மாதிரி கூடவும் வேணாம், குறையவும் வேணாம், அளவோடு இருப்போம்னு சொல்லிக்கிறேன். குருவே சரணம். ஏகேகே கண்ணன் ஐயாவே போற்றி.